ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து ஜேகேவோட மினி சீரியஸ் டோமினோ எஃபெக்ட் தான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா. எல்லோரும் வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிலடா. பட் என்னோடய ஸ்டோரிஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்கணும்னு நான் எப்போவுமே நினப்பேன். இதில் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இந்த ஸ்டோரி நிறைய பேர் பார்க்குறதில்ல, பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. பார்க்குற கொஞ்சம் பேராவது ஃபுல்லாக பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேர்ள்ஸ்க்கு நம்ம நாட்டில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை, நிறைய நடந்துகிட்ருக்கு. தெரியாத சில குட்டீஸும் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ பி அவேர். பெண்கள் எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கானவங்க தான். பட் சில சமயம் நம்மளே மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் ஓகேடா. வாங்க நம்ம எப்போ போல் ஸ்டடிக்கல போகலாம். அப்படியே ஜேகே ஃப்ரைடே பார்த்து சரிடா என்னாச்சு, எல்லோரையும் விசாரிச்சாச்சா, யாராவது எதாவது சொன்னாங்களா, ஏதாவது உருப்படியாக ஏதாவது நியூஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க. டேய், நீ தான் லேப்டாப்பையும் இந்த ஃபோனையும் எடுத்துகிட்டு போனேன், அது ஏதாவது உப்பனே ஆகலடா. ஓ, நான் இங்கே விசாரித்த வரைக்கும் உருப்படியாக எதுவும் தெரில. யாரையும் வெளியில் போக விடலை. கொஞ்சம் பேர் இம்பார்ட்டன்ட் வெளியில் போய் ஆகணும்னு சொன்னவங்களெல்லாம் போனதும் வர சொல்லியாச்சு. எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் விசாரித்து பார்த்த வரைக்கும் எதுவும் உருப்படியாக எதுவும் இல்லை. எல்லாருமே வெளிநாட்டிலேருந்தும் வெளியூர்லேருந்தும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. சிலர் இங்கேருந்து அப்படியே ரூம் போட்டிருக்காங்க. டூரிஸ்டர்ஸ் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரையும் விசாரித்தது எல்லாம் உண்மையை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. யாரும் அப்படி சந்தேகப்படுற மாதிரி வரல. அப்போது அந்த ரூமில் தங்காத யாராவது இருக்குமோ அப்படின்னு அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே உள்ள வர அங்கே சுகா அப்படியே கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துட்ருக்கான். இது யார் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பார்க்க. அப்போ அவங்க அப்படியே ஹையர் அஃபீஷியர், வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். இவரும் உங்கள் கூட தான் இனிமேல் இருக்க போகிறாரு. ஓ, புதுசாக இந்த கேஸ்க்கு யாராவது கூட்டிகிட்டு வந்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அப்படியே எழுந்து சுகாவோ அப்படியே வந்துட்டு அவனோட கூலர்ஸை கழட்டி மாட்டிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். ஜேகே, ஹாய் ஐம் ஜேகே அப்படின்னு கை நீட்டா. சுகா கையே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே, சார் இப்போது நான் என்னோடய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இருங்க சார், இப்போ தான் நான் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன், அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. இன்வெஸ்டிகேஷனா, யார் கேட்டால்? இவர் எந்த கேஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காரு, என்ன நடக்குதுங்க? என்ன மாமா, உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதான் உங்கள் அப்பா வந்து, ஆமாம் என் பொண்ணை கண்டுபிடிக்கணும், இவ்வளோ நல்லாச்சு காணாமல் போய். எதை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் அப்பா வாய்ஸ் கேட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப சுகாவோ, மாமா நான் அந்த கேஸ் எடுத்துட்டல, கவலையே படாதீங்க, உங்கள் பொண்ணை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்படிங்க கண்டவங்களே நம்ப வேணாம், என்ன நம்புங்க, உங்கள் மருமகனை நம்புங்க. மருமகனா, இவன் நான் புதுசாக சொல்லிட்டு இருக்கானு. ஃப்ரைடே அப்படியே ஜேகே பார்க்கா. ஜேகேக்கோ என்ன அவர் உளறிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பில் எதுவுமே புரியாமல், மாமா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவர் என் மாப்பிள்ளை என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்காரு. இத்தனை நாளாச்சு கேஸ் கொடுத்து, பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். வேணாம் இந்த போலீஸ்கார வேலையெல்லாம் சொன்னால் கேட்டாலா, பெரிய இவளாட்ட கிளம்பி வந்தா. இன்றைக்கி எங்கே போனான்னு தெரில. அதுவும் இந்த கேஸை எடுத்ததுலேருந்தே ஒரே மிரட்டலாக அதுவும் இதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாள். நான் அப்போலாம் சொன்னேன், ஜாக்கிரதையாக இருமா, பயமாக இருக்குமா நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். இந்த பொண்ணு கேட்கவே இல்லையே, ஒரே ஒத்த பொண்ணு இப்படி தொலைச்சிட்டு உட்காந்து. அப்படியே உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்படியே சுகாவை நக்கலாக ஜேகே பார்க்க. ஜேகேக்கு இது மருமகனா அப்படிங்கிற அந்த வேர்ட்லேயே தான் ஸ்டக் ஆகிட்டான். அப்போ இவ்வளோ நேரம் நம்மள மருமகன்னு சொல்லிட்டு இருந்தார், இவர் என்ன தான் நினச்சிருக்காரு? பொண்ணு காணாமல் போனதும் அடுத்தது பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையே பார்த்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம கடுப்பில் பார்க்க. சுகா, மாமா இப்போ எதுக்கு அழுது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதான் நான் இருக்கல, என்ன நம்பலையா? என்னை நம்பி தானே இங்கே கொண்டாந்துருக்கீங்க, உங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க தானே நானே இங்கே வந்திருக்கேன். ஆமாம் மாப்பிள்ள, உங்களை தான் நம்பியிருக்கேன், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கைப்பிடிச்சிடுவேன். இங்கே ஜேகேக்கு அப்படியே ரத்த கொதிப்பு ஒன்று தான் வரல, அந்த அளவுக்கு அப்படியே செம்ம காண்டில், ஆறா நீங்கள் மாமா மருகம் படம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாக பார்த்துருக்கான் ஃப்ரைடே. மொத்தம் இது என்னடா, ஆளுக்கு எதுவும் தங்கச்சிங்கிச்சு இருக்கா, என்ன இளவனே எனக்கே தெரியல, ஒத்த பொண்ணு கூட எப்படா அப்படிங்கிற மாதிரி ஜேகே மல்கிட்டு இருக்கா. அப்போ கன்ஃபார்ம் அவளுக்கு தான் மாப்பிள்ளையே பார்த்துட்டார் போல இருக்குது. டே நீ வேறு வேண்டா அப்படின்ட்டு இருக்கா. இங்கே ஆல்ரெடி ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு. இதில் இன்னொருத்த, ஐயோ 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 இதை பார்த்தீங்களா சார், இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா சார், இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே வரேன். வேறு யாரும் இல்லை, ஒரு லேடி ஒருத்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து போனதாக ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான், அவர் கூட அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார்ல. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அப்படியே அழுதுகிட்டே வராரு. என்னாச்சு இவர் ஏன் இப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போ சுகாவோ அப்படியே ஜேகே நக்கலாக பார்க்க. ஜேகே அப்படியே அவனை முறைச்சிட்டு இப்போ திரும்பி, யார் நீங்கள் இப்போல்லாம் இங்கே கத்தக்கூடாது என்ன அப்படின்னு. சார் இங்கே பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ காட்டுறாரு.
அந்த வீடியோ தான் எல்லாத்துலேயும் இப்போ வைரலாக போயிட்டுருக்கா. அது இவங்களுக்கே தெரியல, இப்போ தான் வந்திருக்கனால அங்கே இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே வந்து, சார் காலையிலேருந்து ஹாட் நியூஸ் இதுதான், இங்கே பாருங்கள் இதை யாரோ வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ காட்ட, அதை பார்த்தா அதில் ஒரு ஜென்னும் ஒரு லேடியும் நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதை தான் என்ன கருமம் இது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க சுகா வாவ் பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்கே, யார் இதை எடுத்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். யோ நீலாம் மனுஷனா, இதை போய் இப்படி பார்க்குறேங்கிற மாதிரி இதில் இவன் மருமகனா ஒரு வேறு அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம காட்டில் சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனேன். சார் அதில் இருக்கிறது என் ஒய்ஃபை இல்லை சார், ஏஐ, அது சும்மா கிராஃபிக்ஸ், யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அவளை போய் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அழுவ. யோ நீ வாய முடி அப்படின்னு ஃப்ரைடே செம்ம கடுப்பாக்குறான். என்ன சார் பாதிக்கப்பட்டவனே திட்டுறீங்களே, பொண்டாட்டி போனதுக்கப்புறமா அவள் பேரை கெடுக்க யாரோ இப்படிலாம் பண்ணுறாங்க சார். ஆமாம் இவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் சொத்தை திருடிட்டு போவதெல்லாம் பண்ணுறாங்க. யோ மூளை இல்லாதவனே, பொண்டாட்டி நம்ப வேண்டிதான், அதுக்குன்னு இப்படிலாம் நம்பக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ சர்ன்னு ஒரு கார் வந்தாங்க நிற்குது. எல்லோரும் இது யார் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்போது ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தங்க அப்படியே கோலஸோட அவங்கள பார்க்கவே தெரியுது நல்லா பெரிய இடத்து போனேன் அப்படின்னு அந்த மாதிரி வராங்க. கொஞ்சம் மிடில் ஏஜ் தான். அப்படியே உள்ளே வந்தவங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஓ நீங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்கிறவரோட ஒய்ஃபா? எஸ் சார். அப்போது இது அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, பிகாஸ் அந்த வீடியோ 2 பேர் வந்துட்டு அப்படியே இன்டிமேட்டாக இருக்கும்போது எடுத்த வீடியோ. ஸோ அதில் பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியுது அது அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு. ஏயோ இல்லை யாரும் சீட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இது அவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே திணறி இந்த பக்கம் நிற்கிறோனோ எது ஓ புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் எகிரிட்டு போங்க. யோ பேசாமல் இருக்க மாட்டேன் நீ அப்படின்னு ஃப்ரைடே மாட்டேன். சார் யார் சார் அந்த ஆள் கூட போய் ஏன் பண்ணாட்டி எப்படி சார் இப்படிலாம் பண்ணலாம், இவங்க தான் சார் யாரோ. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை இல்லை. இப்போ சுகாவோ இங்கே பாருங்க சார், பொண்டாட்டியை எப்படி நல்லபடியாக நடத்தணுமோ அதே மாதிரி பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லவராக இருக்கிறான், அது கொஞ்சம் இவ்வளோ நல்லவராலாம் இருக்கக்கூடாது. அதே சமயம் பொண்டாட்டி எங்கே போகிறா வரான்னு தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வார்த்தைகள் அவரை பார்த்து இருந்தாலும், ஆனால் லுக்கோ அப்படியே ஜேகேவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஜேகேவோ சுகாவை அப்படியே தீயா மறைச்சிட்டு அப்படியே திரும்பி, யோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கக்கிட்ட விசாரிக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்கள். சார் அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி அவர் நேம்லாம் சொல்லி. அவர் எப்போ மிஸ் ஆனார்? சார் அந்த அம்மா இறந்து போனேன் அதே சைம் நெக்ஸ்ட்டு 100 பாடி கிடச்சதில்ல, அது என் ஹஸ்பண்ட் தான். ஓ அப்போ உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே வேலை பார்க்குற லேடிஸ்லாம் கொஞ்சம் என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன் சார். என்ன மாரி சில விஷயங்கள் நடக்கும்போது என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் தடுத்துட்றேன். என்னை மீறி அது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு அந்த ஆளை அப்படியே பார்த்துட்டு, சார் விருப்பப்படாமல் வர லேடிஸாக இருந்தால் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு சொல்லுவாங்க. நானும் அவங்கள எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்றி விட்டுருவேன். ஆனால் விருப்பத்தோடைய சிலர் பணத்துக்கு ஆசைப்பட்டு போனால் நான் என்ன சார் பண்ண முடியும்? இதை நல்லா பாருங்கள், அந்த கருமத்தை வேறு திரும்ப பார்க்க சொல்கிறீங்களா மாதிரி ஃப்ரைடே பார்க்க? இல்லை சார், அது ஏதாவது என் ஹஸ்பண்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நோட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சுகா அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். 2 பேருமே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பார்த்தா அப்படி தெரியலையே. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், பரவாயில்ல, நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போலீஸ் கூட இருக்கலாம் சார். அதெல்லாம் விடுங்க சார், இப்போ என்ன இதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இதில் இருக்குது உன் ஹஸ்பண்ட் தான், நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்க தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். இவன் என் புருஷன் தான், ஆனால் இப்போ அதை சொல்கிறது கூட நான் விரும்பலை. அதான் முடிஞ்சு போச்சு, அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் பண்ண பாவத்துக்கு நாங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. போகிறோம்னா கண்டபடி பேசுகிறானுங்க சை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அப்படியே புலம்பிக்கிட்டே வெளியில் போயிடுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இங்கே இருந்தாலோ இல்லை இது என் பொண்டாட்டி இல்லை, அவங்க எதோ சொல்லிட்டு போகிறாங்க. இவன் வரும் மாக்கான், டே லூசு பயலே, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணியா முன்னாடி பண்ணிவிட்டியா? பண்ணி விட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லூசு பையில நல்லதாக போச்சு, பொண்டாட்டி சாகும்போது ப்ரெக்னென்ட்ரா எதை அப்படின்னு அந்த ஆள் இப்போ ஷாக்காக, இதையே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன், நீலாம் சரியான மஞ்சமாக்கானா இருப்பா போல. பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு தெரியாமல் எப்பட்றா என்ன வீட்டில் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? வீட்டு வேலை தான், சொத்தம், வெளியிலலாம் நீ வேலைக்கே போக மாட்டியா? போயிட்டு தான் சார் இருந்தேன்,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னால் முடியல சார், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, ரொம்ப நேரம் உட்காந்தா முதுகு வலி சார், அதனால் லீவ் போட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். ஓ, அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் சார் பார்த்துக்க ஆரம்பித்தா. உன் ஒய்ஃபோட சேலரி எவ்வளோ? 40,000 சார். ஓ, 40,000 நீங்கள் வீடு கட்டுற அளவுக்கு வசதியாக இருக்கீங்க. அதான் சார் எனக்கும் தெரியல, கேட்டதுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி சொன்னா சார். பொண்டாட்டியை சொன்னாலும் நம்பிடுவேன் அப்படின்னு ஜேகே கேட்க, சார் என் பொண்டாட்டி ரொம்ப சும்மா நல்ல விளாண்டு சுகாவுக்கே செம கிடப்பா இது, சும்மா நல்லவன்ட்டு. உன் வயசு ஆகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, நல்லவ எப்படி ப்ரெக்னெண்ட் ஆனா? இந்த வீடியோ ஒன்றும் மாஃபிங்கோ இல்லை ஏஐ நீ சொல்கிற மாதிரி கண்ட எதுவுமே இல்லை, இது உன் ஒய்ஃப் தான், நல்லா பார், உட்காந்து 30 வாட்டி பார்த்தீங்கனாலும் உனக்கு நல்லா தெரியும். சும்மா கண்ணை கட்டிக்கிட்டு இப்படி தான் இருக்கும் உலகம்னு நீயா வளரிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இதுக்கு மேலே பேசுகிறதே வேஸ்ட், அது உன் பொண்டாட்டி தான். இந்த உலகத்தை நீயும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படிலாம் முட்டாள்தனமாக சில புருஷங்க இருக்கனால தான் பொண்டாட்டிங்க இஷ்டத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கத்தா. அந்த ஆளுக்கும் அப்படியே, என்ன சார் சொல்கிறீங்க? அப்போது அந்த அம்மா சொன்ன மாதிரி வீடு வாங்கியிருக்கில்ல அந்த காசு தான், போய் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே சொல்ல, அவர் அப்படியே அழுதுட்டு, எனக்கு அப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா, ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போ ஜேகேவே, சரி விடுங்க, முடிஞ்சு போச்சு, ஒய்ஃபே இறந்துட்டாங்க, இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கிறீங்க? உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததெல்லாம் வெளியில் வராது. ஆனால் இந்த வீடியோ இது எங்களுக்கு மீறி நடந்த விஷயம், நாங்கள் இதை சீக்கிரமே டெலிட் பண்ணுறதுக்கான வேலை பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனதை ஒன்றும் பண்ண முடியாது, மீடியா கிட்டே நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வாங்கங்கிற மாதிரி அந்த ஆளை அனுப்பி வைக்க. இப்போ வெளியில் வந்த ஆல்ரெடி போனால் அந்த அம்மாவே அங்கே தான் நின்றுட்டுருக்கு, ஏன்னா மீடியா ஃபுல்லாக அங்கே வந்துடுச்சு. எப்படி மேம் இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது உங்கள் ஹஸ்பண்ட் தானா? உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக கேட்டிருக்கேன். அவங்களே இங்கே பதறிட்டு இருக்கா. இவர் வேறு பின்னாடி பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்தவர் அப்படியே வர அந்த அம்மா மேலே லைட்டாக மோதிடுறாரு. அவங்களும் அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு, என்னை மட்டும் 77 கேள்வி கேட்குறீங்களா, லேடின்னு தானே, தோ வரானே இந்த ஆள்கிட்ட கேளுங்களேன். அவர் அப்படியே தான் இருக்கிறாரு, பாவமாக இருக்கார் பார்க்கவே. ஜேகே சுகாலாம் இப்போ ஓடி வந்துடுறாங்க. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. சார் உங்கள் ஒய்ஃப் தானே அவங்க கூட இருந்தது, எப்படி சார் உங்கள் ஒய்ஃபுக்கு அவருக்கு எப்படி பழக்கம், இது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த பணத்தை வச்சு தான் வீடு வாங்கினதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் இவனை பார்த்து கேட்க. அந்த ஆளோ அப்படியே கண்ணில் டியர்ஸோடு தான் நின்றுருக்காரு. அவர் இது வரைக்கும் பேசவே இல்லை, அவர் பார்க்கவே பாவமாக இருக்கு. இந்த ஜேகே சுகாக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏதாவது பேசி தொலையா அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கார். இங்கே பாருங்கள், துரோகங்கிறது இப்படி எந்த சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க, அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவர் ஒய்ஃபும் சரி அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் சரி இப்படி திருட்டுத்தனமாக இல்லீகல் அஃபேரில் இருந்தது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு எந்த ஹஸ்பண்டும் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தாதுங்க. அவங்களுக்கே தெரியாமல் நடந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த வீடியோ வெளியானதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது அந்த சைக்கோ கில்லர் தான் வெளியிட்டிருப்பாரா? அவர் தான் இதை பண்ணியிருப்பாரோ? இந்த வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கள கலவ் பண்ணியிருப்பாரா? அப்போ சைக்கோ கில்லரோட மோட்டிவ் என்ன? இவ்வளோ கேள்வி எங்களை கேட்கறதுக்கு பேசாமல் நீங்களே போய் அந்த சைக்கோ கில்லரை நேரடியாக பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்டே கேட்டால் அவனே சொல்லுவாள் அப்படின்னு ஃப்ரைடே சொல்ல. சார் என்ன நக்கலா? நாங்கள் ரிப்போர்ட்டர் சார், எங்ககிட்ட நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்களும் ரொம்ப நாளாக இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க, இதோ பிடிக்கிறோம் அதோ பிடிக்கணும்னு. 1 by 1 மர்டர் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக வேறு அந்த சைக்கோ கில்லர் உங்களால் என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு என்னால் அசைக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவன் இவ்வளோ தைரியமாக இந்த வீடியோவே வெளியிட்ருக்கான். நீங்கள் இன்னும் அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. நீங்கள் இந்த கேஸை முடிக்கிற ஐடியாவில் தான் இருக்கீங்களா? ஆமாம், பக்கத்து தெருவில் சுற்றிட்டு இருக்கான் சைக்கோ கில்லர். நாங்கள் உடனே போய் அவனை கூட்டிகிட்டு வந்து லாக்அப் கொள்ள தலை. ஏம்மா ஏன் இப்படி மைக்கு கிடச்சிட்டா போதும் கிளம்பிடுவீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க. சார் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் சார், எங்களே திருப்பி ஏன் சார் இப்படி சுத்தலில் விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்ல. வேண்டாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே பார்த்துட்டு, ஏன் சார் நாங்களும் மனுஷங்க தான், சைக்கோ கில்லர் என்னமோ பக்கத்து வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் பிடிக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி மக்களோட மக்களாக சுற்றுறவனா எப்படி பிடிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெருங்கிட்டு இருக்கோம். தோ இப்போ அவனே வீடியோ விட்டுருக்கான்ல ஜேகேவோ, எந்த குற்றவாளியும் அவன் பண்ணுற குற்றத்தை வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அங்கே விட்டுட்டு தான் போவான். எங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லித்தர மொதல் விஷயமே, எந்த ஒரு கொலையோ எந்த குற்றம் நடந்தாலும் அந்த இடத்துல கொலையாளி தனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவான்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போது அவனாகவே வந்து இப்படி ஒரு வீடியோ வெளியிட்ருக்கான். இதில் நாங்கள் ஆமாம் சார் நீங்கள் கண்டுபிடிக்கவே தெரியல, அந்த ஆளே குழு கொடுத்தா அவனே மாட்டிக்கு வாங்குறீங்களா?
எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி சுகா, டேய் அடங்க மாட்டியா நீ அப்படின்ட்டு, யார் சார் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, ஓ நீங்கள் தான் இப்போ சார்ஜ் எடுத்துருக்குறோரா, நீங்கள் தான் இப்போ இனிமேல் இந்த கேஸை பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த கேள்வி. டே நிறுத்துங்கடா, அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த கேஸை இவர் தான் பார்ப்பார், இவர்கிட்டே எல்லா கேள்வியும் கேளுங்க அப்படிங்கிற சுகா. இவனுங்க தொல்லை தாங்கடா அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துடுறா. மறுபடி இங்கே உங்கள் அப்பா வேறு அது, மாமா மெய்தியாக இருங்க இது முடிஞ்சு வரட்டும், நம்ம அவங்ககிட்ட பேசி அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் மாப்பிள்ளை பொண்ணு பாவம் இத்தனை நாள் ஆச்சு கண்டுபிடிக்கலன்னு அவங்க அப்பா அழுதுட்டுருக்கா. இங்கே ஜேகே எல்லாத்தையும் ஒரு வேலையை சமாளிச்சு அந்த லேடி அந்த ஜென்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸையும் ஒரு வழியாக அனுப்பிச்சி விட்டுட்டு ஃப்ரைடே யப்பா இவனுக்கு தொல்லை தாங்குற, சீக்கிரமே பிடிக்கணும், அவனுக்கு எவ்வளோ திமிரு, இவ்வளோ நாளாக தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கான், இப்போ பத்தாதுக்கு வீடியோ எடுத்து வெளியிட்ருக்கான், அவ்வளோ பெரியதா. ஆமாம் மச்சான், அப்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, அது அந்த சைக்கோக்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், அந்த நேரத்தில் எப்படா அவன் உள்ளே போயிருப்பான், எப்படா இவ்வளோ கிளியராக வீடியோலாம் எடுத்திருக்கான். அப்போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறா யாரோ ஒருத்தர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். ஹோட்டலில் தான் நம்ம அது அந்த ரூம் என்ன ஹோட்டல் ரூம் நல்லா பாரு அப்படிங்க. மறுபடியும் அந்த வீடியோ 2 பேர் நின்று பார்க்குறாங்க. அப்போது இது கொலை நடந்தது அதே ஹோட்டல், அப்போது அங்கே தான் இதுவும் நடந்திருக்கு, ஆனால் கொலை அந்த இடத்துல வச்சு செய்யலை. அப்போ சைக்கோ கில்லர் கண்டிப்பாக அங்கேருந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று வெளியில் வர வரைக்கும் காத்திருந்து தூக்கியிருக்கணும், இல்லை அந்த ரூம்லேயே வச்சு தூக்கியிருக்கணும். எப்படி நடந்திருந்தாலும் எப்படி இவன் உள்ளே போயிருக்க முடியும், அவங்க எப்படி இருக்கும்போது அவன் எப்படி வீடியோ எடுத்துருக்க முடியும், சம்திங் இன்னும் நல்லா யோசிக்கணும், இன்னும் நம்ம அங்கே நிறையா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். ஸோ சர்ச்சிங்கை திரும்ப பண்ணு, மியாவாங்க நல்லா எல்லாட்டையும் விசாரிக்க சொல்லு, அங்கே உள்ள ஒருத்தரையும் விசாரிக்க சொல்லு, அதுவும் மெயினாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள எந்த ஒர்க்கரையும் ஒருத்தரை கூட விடாமல் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிகிட்டே உள்ள வர. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ நம்ம கேஸ் கொள்ளாமா அப்படிங்கிறான். நீ இன்னும் போல இடங்கிற மாதிரி ஜேகே அப்படியே சுகாவை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதான் அந்த கேஸை நீங்கள் பார்க்குறேன்ட்டிங்களா, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே. ஏமாம்மா என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் ஹீரோவை கண்டுபிடிப்பேன் நம்பலை, அதான் நம்பிக்கை இல்லையே அவருக்கு, அதனால தானே என்கிட்ட கொடுத்துறேன் வாய் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே செம்ம கடுப்பில். நான் உங்ககிட்ட பேசலை, நான் என் மாமனார்கிட்ட பேசுகிறேன், நானும் என் மாமனார்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே அவன் முறைச்சிட்ருக்க. ஐயோ 2 பேரும் சண்டை போகிறத வந்து எடுத்துக்க, எனக்கு என் பொண்ணு வேணும், காணா போய் இவ்வளோ நாளாச்சு, இன்னும் இந்த கண்டுபிடிச்சிருங்க அந்த கண்டுபிடிச்சிருங்க தினம் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இதோன்னு சொல்கிறீங்களே தவிர இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரில, அதான் ஏன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன், வேறு மாப்பிள்ளைன்னு கடுப்பேத்துறாரு அப்படின்னு ஜேகே அடி பார்க்க. மாப்பிள்ளைனா அப்படின்னு அவன் ஏதோ கேட்க வரான். அதுக்குள்ளே சுகா, சரி இப்போது அந்த கேஸை நான் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதை பற்றி நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இவ்வளோ நாளாக நீங்கள் அவளை தேடினதில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, எந்த அளவுக்கு நெருங்கியிருக்கீங்க, ஹீரோ எங்கே இருக்கான்னு ஏதாவது சின்னதாக ஒரு க்ளூ ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறா ஜேகே. என்ன சார் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சர்வசாதாரணமாக தெரியலங்கிறீங்க அப்படியே ஜேகே ஒன்றுமே சொல்ல முடியாமல் குற்றம் உணர்ச்சிருக்கேன் ஃப்ரைடே, என்னமா அவன் வேணுங்கனே போய் தொலைச்சிட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல. ஹே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தீங்களா, ஆமாம் சார் நாங்களும் தான் இருந்தோம் அப்படிங்கிறான் ஃப்ரைடே. ஓ அப்போ உங்கள் 2 பேர்த்திட்ட தான் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணணும் எதை அப்படின்னு பார்க்க. அப்போ ஹையர் ஆஃபீஸரோ, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல இருந்துக்கேங்கிறீங்க, பொண்ணை பெற்றவர் பொண்ணை காணணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, ஸோ நம்ம கடமையை நம்ம பார்த்தானே ஆகணும், சுகா வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் புரியுது சார் அப்படின்னு ஜேகே என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார. அவரும் சரி நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சுகா அப்படியே வந்து டேபிள் மேலே உட்காந்துட்டு அப்படியே ஜேகே பார்க்க. ஜேகேவோ செம காட்டில் சீக்கிரம் கேட்டு தொடாக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு எக்ஸாக்ட்லி அவள் காணா போனால் அந்த நிமிஷம் என்ன நடந்தது, இல்லை அதுக்கு முதல் நாள்லேருந்து என்ன நடந்ததுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரிஞ்சாகணும். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் உங்கள் கூட தான் இருந்தாளா, இல்லை அப்போது காணா போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் உங்கள் கூட இருந்தாளா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி அவளும் போலீஸுங்கனால உங்களோட தான் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள, 2 பேரும் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா, அதெல்லாம் எதுவும் நீங்கள் அவளை சார் வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்க. ஓகே கூல்டவுன் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ, மாமா நான் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, அழுது உடம்பு தான் கெட்டு போகும், உங்கள் பொண்ணை நான் வந்துட்டல கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் என் பேபி அப்படிங்கிறான். யாருக்கு யார் பேபி அப்படின்னு ஜேகேக்கு செம காண்டாகுது. உங்கள் அப்பாவை அழுதுட்டு சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை பார்த்து மண்டையை மட்டும் ஆடிட்டு அப்படி கிளம்புறாரு. ஜேகேவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அப்படியே சுகா பக்கம் போய் திரும்பி அப்படின்னு பார்க்குறான். சொல்லுங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அவள் நானும் ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறோம், ஸோ 2 பேருமே டெய்லியும் பார்த்துக்கிறது தான்,
அதே மாதிரி தான் இப்போது பாஸ்ட்டுக்கு போகுது ப்ரெசண்ட்லேருந்து கதை. ஸோ அப்படியே வந்து பாஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட என்ன இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டப்பல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா இந்த சைக்கோ கில்லர் யாருன்னு? என்னப்பா அடுத்தடுத்து மர்டர் தான் நடக்குது, நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு நீங்கள் கடன்னு பேசியிருக்கா ஜேகே. அப்படின்னு அங்கே வாய்மலக்க வைக்கிறான். என்னடி இப்படி பேசிகிட்டே இருந்தான், நான் எப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன்? நீங்கள் கண்டுபிடிக்கலாச்சும் தான் பார்த்தேனே அடியே நீங்கள் அவனோட முதுகில் அப்படியே ஹேக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவனும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் எப்படி தான் நானும் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுறதா அப்படின்னு. அழகியோடா இவ்வளோ நேரம் கலெக்ட் பண்ணது பார்த்தலையா, நீங்கள் தானே சொல்லுவீங்க அப்பப்போ கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணா அப்போ தான் மூடு ரிலாக்ஸாக இருக்குன்னு. ஓ அப்போ என் மூட் சேஞ்ச் பண்ண வந்திருக்க அப்படிங்கிறீங்க. அப்போ சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எழுத்து அந்த செவத்தில் அப்படியே சாச்சு 2 கை மேலே தூக்கி அப்படியே கிட்ட வரோம். ஐயோ போலீஸு என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ தாண்டி சொன்ன ரொமான்ஸ் பண்ணணுன்னு, அதுதான் அதுக்கே என்ன அக்யூஸ்ட் மாதிரி கையை தூக்கி வச்சுருக்க அப்படிங்கிறீங்க. ஆமாம் நீ அக்யூஸ்டு தாண்டி. எதை நான் என்ன பண்ணேன்? பின்ன என்ன பண்ணியா? என்னோடய ஹார்ட்டை திருடிட்டலடி. எதை அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் யூ ஆர் த கல்பிரேட். நீ தான் என் ஹார்ட்டை திருடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த திருடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இது போலீஸ் ஸ்டேஷன். அப்போது இவ்வளோ நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணும்போது மேடமுக்கு அதெல்லாம் தெரியலையா? இங்கே பாருங்கள் யாராவது வந்துடுவாங்க, வரட்டும். ஜிகே வேணாம், எனக்கு வேணுமே. சும்மா இருந்தவனை உசு பேத்தி விட்டுட்டு இப்போ என்னடி வேணாங்கிற? எனக்கு வேணுமே அப்படின்னு உங்கள் லிப்ஸ் அப்படி வேணாம் நோ அப்படின்னு நீங்கள் அப்படியே மாட்டே ஆட்டிக்கிட்டே இருக்க. அவனும் அப்படியே அவங்க எழுத்த அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண அப்படின்னு சவுண்டு கேட்டு 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஃப்ரைடே என்னடா மச்சான் நடக்குதுங்க அப்படின்ட்டு இப்போ தான் ஃப்ரைடே வர்றான் அந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஐயோ யாரும் வந்துட்டாங்க அடிக்க மாதிரி ஜேகே பார்க்க. ஜேகே வாடா மச்சான் அப்படின்ட்டு இதான் என் ஃப்ரெண்டு ஃப்ரைடே சொன்னல, அவனும் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கான் இந்த கேஸ் விஷயமாக தான் இவனும். ஓ அப்படின்னு. அதெல்லாம் சரி, இது யார்? அது அதான் சொன்னலடா ஃபோனில் யாழ் ஹீரா உனக்கு சிஸ்டர். ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் பேர் ஃப்ரைடே, நானும் உங்கள் கூட இந்த கேஸில் ஜாயின் பண்ணிக்க வந்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லணும்ல. என்ன அப்படின்னு பார்க்க. அப்போ மியா நீ எப்போ வந்த அப்படின்னு ஃப்ரைடே பார்க்க. நீ தானடி எனக்கு இங்கே போர் அடிக்குதுடா, நீ வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் மேடம் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அதுதான் ஒருத்தான் காதலுக்காக எதோ செய்கிறான், நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா. அதுவும் இந்த சைக்கோ கில்லர் கேஸ் வேறு ரொம்ப இழுத்துகிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்குண்டிங்களா? அதான் நானும் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு உனக்காக இங்கே வந்து அப்படின்னு அப்படியே மியாவை பற்றி சொல்ல பாரா ஜேகே அப்படியே பார்க்குறான். சரி மச்சான் அப்படின்னு எல்லோரும் அவங்கள பற்றி இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு திரும்பவும் இப்போ அந்த சைக்கோ கில்லரோட ஸ்டோரியை போய் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன மச்சான் இப்படி கொலை நடந்துட்டுருக்கு, இந்த பேட்டர்னில் நடக்குது, மற்றபடி இதில் எந்த எவிடன்ஸும் இல்லையே. ஆமாடா நானும் எல்லா ஆங்கிள்லேயும் சர்ச் பார்த்துட்டேன். இதுக்கு என்ன மோட்டிவ் ஒன்றுமே புரியல, எதனால் கொலை நடக்குதுன்னு தெரில. ஆனால் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸுக்கெல்லாம் ஒரே மாதிரி ஏஜாக இருக்குது, லேடிஸ்க்கும் அதே மாதிரி தான். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ப்ரைவேட் பார்ட்டாக கட் பண்ணி மர்டர் நடக்குது. என்னவா இருக்குன்னு தான் புரியல. இந்த சைக்கோஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு பேத்தட்டிக் ஸ்டோரி ஒன்று இருக்கும், இவனுக்கும் இதை மாதிரி ஏதாவது இருக்குமோ? அதுக்கேண்டா இப்படி பண்ணணும் அதான் தெரில. இதில் பெரிய விஷயம் என்னென்னா உசுரோடு இருக்கும் போதே அப்படியே அறுத்து கொண்டிருக்கான். கொடுமைல்ல. என்ன பண்ணுறது, இப்போ வரைக்கும் 4 மர்டர் நடந்துருச்சு. ஆனால் நம்மளால் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஜெண்டரில் நடந்தால் கூட இதான் காரணம்னாச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் போல். இது 2 ஜெண்டரில் நடக்குது. ரேப் பண்ணி மர்டர் பண்ணுற மாதிரி சைக்கோவா அப்படின்னு பார்த்தா இங்கே அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை. அதே சமயம் ஏதாவது பணம் அந்த மாதிரி விஷயத்த அடிக்கிறதுக்காக நடக்குதுன்னா அதுவும் இல்லை. சைக்கோங்கும் போது அவங்களுக்கு கொலை பண்ணுறது ஒரு ஹாபி மாதிரி தான். ஒருவேளை அதுக்காக பண்ணுறாங்கனாலும் அது ஏன் குறிப்பிட்ட இந்த ஏஜில் லேடி ஜென்ஸுன்னு பார்க்காம 2 ஜெண்டர்லேயும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரே குழப்பமாக இருக்குது. அதுவும் மெயினாக இந்த ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு பெரிய இதாக தான் இருக்குது, தலைவலி இது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு பரபரப்பாக உள்ளவரா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
நான் நான் சாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேசிகிட்டு இருக்க சவுண்ட் கேட்டேன். இப்போ அப்படியே எல்லாம் எட்டி பார்க்குறீங்க. அங்கே ஒரு பொண்ணு அப்படியே பதட்டத்தோட அப்படியே மூஞ்சில் வேர்வை விடு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கிட்ட போகிறீங்க. என்னாச்சு அப்படின்னு, மேடம் மேடம் அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட். சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதறாதீங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு அவள் அப்படியே தொடச்சிட்டே உட்காந்துருக்கா வியர்வையெல்லாம். நீங்கள் தண்ணி பாட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு குடிங்க. அது பொண்ணு அப்படியே குடிக்கும் போதெல்லாம் மேலே குடிக்க, ஏய் பார்த்து அப்படி. பரவாயில்ல மேடம் மேடம் எனக்கு அப்படின்னு அப்படியே அந்த இடத்தைய சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கா. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆக்குங்க. என்னாச்சு, யார் எதுவும் பண்ணிட்டாங்களா, யாருக்கு எதாச்சா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணுறா. அப்போ அந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரில. அடுத்த நிமிஷம் ஒன்றும் இல்லை மேடம், சாரி உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வெளியே போகிறேன். ஏய் நில்லுங்க, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் தானே வந்தீங்க, அப்புறம் ஏன் போகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அது ஒன்றும் இல்லை மேம், என்னோடய பணம் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு, அதை பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே என் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் தான் சரியாக கவனிக்கலை, என் லாக்கர்லேயே இருந்துச்சான், அதான் கால் பண்ணாங்க, அதான் நான் போகிறேன் மேம், இப்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல யூஸ் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு பதட்டத்திலே வளர. உங்களுக்கு அப்படியே பார்க்குறீங்க, அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரியே இல்லை, பொய் சொல்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் சரி போங்க அப்படின்னு விட்டுருங்க. அப்போ வச்சுக்க, ஹே அவள் சொல்கிறதெல்லாம் பொய், உண்மையே சொல்லலை, ஏதோ பதட்டத்தில் இருக்கா, நீ பாட்டுக்கு போன்ட்ட அவளை பிடிச்சி இப்போ கேட்டால் மட்டும் அவள் சொல்ல போகிறாளா, மறுபடியும் அதே போய் தான் சொல்ல போகிறா, அவளை விட்டு தான் பிடிக்கணும். என்ன சொல்கிற, ஆமாம் அந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதுவும் சரி தான் அப்படின்ட்டு. சரி மியா, நீயும் ஃப்ரைடேவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பொண்ணு எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடும். சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே வெளியில் வந்து திரும்பி பார்த்துட்டு ஒரு கார் நிற்குது, அதில் ஏறி போகிறத பார்த்துட்டு, என்ன இவ காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா பெரிய இடமா தெரியல, காரை பார்த்தா லக்ஸூரியஸாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்ட்டு இப்போ மியாவும் ஃப்ரைடேவும் தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஆனால் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வர்றதை அப்படியே பார்த்துருது. இது என்ன தலைவலி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பொண்ணை காரை ஸ்டாப் பண்ணி அப்படியே இறங்கி, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, இப்போ இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டுங்க, இல்லைம்மா நீ பதட்டமாக இருந்த, கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் கொடுக்கல, அதான் உனக்கு எதுவும் பிரச்சனை, அதான் சொன்னேனே சார், என் பணம் காணாம போயிடுச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதான் எம்டிஏ அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம், ஆஃபீஸோட நேம் கேட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். ஓ அதான் பிரச்சனையா, வேறு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே கேட்டேன். மியா கண்ணும் காருக்குள்ளே யார் இருக்கா அந்த மாதிரிலாம் தேடுறாங்க, ஆனால் ஏன் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, டிரைவர் மட்டும் தான் இருக்கிறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, ஏம்மா கண்டிப்பாக எதுவும் இல்லை அப்படின்னு மியா அப்படியே கேட்க, எதுவும் இல்லை, நான் பணம் காணுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், நான் ஒரு மிடில் கிளாஸ், நானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம், அதை எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போகலான்னு வச்சுருந்தபோது இப்படி காணா போச்சு, அதான் அந்த கோவத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன், அது எப்படி எம்டிக்கு தெரிஞ்சு அவர் நானே பணத்தை கொடுத்துட்றேன் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லும் போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 2 பேரும் வந்து அந்த பொண்ணு சொன்ன கதையை இவங்ககிட்டையும் ஜேகேகிட்டையும் சொல்ல, சம்திங் சஸ்பீசியஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி அந்த கேஸை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே சைக்கோ கில்லர் கேஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் தலைப்பிச்சுக்குதுன்னா, இந்த பொண்ணு உளறிட்டு போனது அதுக்கு மேலே உங்களுக்கு தலைப்பிச்சுக்குது. நீங்கள் அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டேக்கா. இப்போ மியாவோ, ஃப்ரைடே வந்திருக்கான், நம்ம இந்த வீக்கெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாண்டி அப்படிங்கிறா. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு இந்த வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட் தான் தேவையா அப்படிங்கிறீங்க. என்ன மச்சான், இப்படியே நம்ம கேஸு அது இதுன்னு ஓடிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பையும் எப்படி பார்க்குறது, நமக்கும் போரிங்காக இருக்குல்ல. அதுவும் சரிதான், எனக்குமே இவரோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆசையாக தான் இருக்கா. ஆனால் இவங்க 2 பேரும் என்னமோ தீவிரமாக நாளைக்கே அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கிற மாதிரிலடி இருக்கானுங்க, விழிச்சானுங்க. நம்மளும் தான் அலையிறோம், எங்கடி கண்டுபிடிக்க முடியுது. என்னடி நீயே எப்படி சொல்கிற, என்ன மச்சான், எங்கேயாவது ஏதாவது க்ளூ கிடைச்சா கண்டுபிடிக்கலாம், ஒரு மண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, போனால் தான் கிடைக்குது, வேறு ஏதாவது கிடைக்குதா, நமக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது. காலத்துக்கும் நம்மளை மீடியாலாம் நம்மளை கழுவி தான் ஊற்றுவானுங்க போல். இன்னும் தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்கன்னெலாம். டெய்லி நியூஸ் பார்க்கவே கடுப்பாக இருக்குடி அப்படிங்கிறா. என்ன பண்ணுறது, ஒரு நாள் கண்டுபிடிச்சி நிறுத்தணுன்னா அப்போ சொல்லுவானுங்க இவங்கள மாதிரி உண்டா அப்படின்னு. அதுவும் சரிதான். சரி அதை விட நீ ஏன் பேச்ச மாத்திர, நம்ம நான் என்னத்த சொல்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்க கிட்டே கேட்போம், அவங்க ஒத்துக்கிட்டா எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மியா ஃப்ரைடேவே தள்ளிட்டு போக, நீங்கள் அப்படியே செக்கிக்கிட்ட வந்து மறுபடியும் ஜேகே அப்படின்னு ஓடுறீங்க. என்னடி ஜேகே, அடா என்னம்மா அப்படின்னு அப்படி திரும்புகிறான்.
அது வந்து ஹே சும்மா சும்மா இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதானே எத்தனை வாட்டி சொல்கிறது. கேஸ் விஷயமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து குழச்சிட்டு இருந்த அப்புறம் பாரு வாய் பிடிச்சி கடிச்சு வச்சிடும் உங்க ஓடி பேர் அடிக்கிறான். முடியாது அப்படின்ட்டு அவனும் அங்கே போர்டிலலாம் ஏதோ சார்ட் மாதிரி போட்டு பார்த்துட்ருக்கான். அதை இதோட இது லிங்க் ஆகுது அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ கேஸை பற்றி அவன் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் 2 கை வச்சு இப்படி பார்த்துட்டு அந்த போர்டில் நிற்கா. நீங்கள் அது இந்த கேப்பில் பூந்து அப்படியே வந்து மூஞ்சிக்கு நேராக மூஞ்சி வச்சு நிற்க. என்னடி பண்ணுற தள்ளடி அடிக்கிறான் அப்படிங்கிறீங்க. என்னடி இப்போ உனக்கு வேணும்? இந்த வீக்கெண்ட்லாம் முடியாது. நமக்கு கேஸு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. எல்லா பக்கத்துலேருந்து ப்ரெஷர் தெரியுதுல. அந்த சைக்கோ கிளரை கண்டுபிடிக்கணும். நாளுக்கு நாள் அதிகமாயிட்டுருக்கு கொலை. நீ என்னன்னா இப்போ ஜல்சா பண்ணுறது கூப்பிட்டுருக்கா போடி எங்கிட்ட அப்படிங்க. முடியாது இந்த வீக்கெண்ட் ப்ளீஸ் எங்கேயாச்சும் போகலாமே. போரிங்காக இருக்குது. இந்த கேஸுன்னு அது பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. சக்கரத்தை கட்டின மாதிரி காலில் அதே இதாக இருந்தால் எப்படி? நமக்கும் கொஞ்சம் டீசல்ட்டாக அடையிறீங்க கொஞ்சம். சரி என்ன பண்ணலாம்? இந்த சண்டேவாச்சும் நம்ம வெளியில் போகலாமே. போகலாமே. நீ நானும் எங்கே போகலாம் நீயே சொல்லு. நீ எங்கே கூப்பிட்டாலும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல. மியாவும் கூட ஃப்ரைடேவே. ஓ இது வேறையா? இது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ ஃப்ரைடேவோ என்ன மச்சான் இவன் பாரு நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா. நானே இங்கே வந்தது இந்த கேஸுக்காக. இந்த வீக்கெண்ட் போயிட்டு வெளியில் போகணுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கா. இதே தாண்டா இவளும் பாடிட்டுருக்கா. ஓ 2 பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா. அது சரி. அப்போது அந்த பிளானை போட்ட நீங்கள் எங்கே போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க. நீங்களோ விளையாட்ருக்கா. மியாவோ நாங்கள் எதுவும் இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் 4 பேர் சேர்ந்து போகிற மாதிரினா கேம்ப் ஃபயர் போகலாமா அப்படிங்கிறா. கேம்ப் ஃபயரா? நல்லா தான் இருக்கும். ஏய் மச்சான் உனக்கு இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல அப்படிங்கிறான் ஃப்ரைடே. ஆமாடா பட் அது அப்படின்னு அவர் யோசிக்கா. ஏன் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கா? அப்போ நல்லா இருக்கும் அங்கேயே போகலாம். கேம்ப் ஃபயர் வெளியிலே நம்மளே செட் பண்ணி ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் சரி தான். பட் அந்த ஃபார்ம் ஹவுஸ் நாங்கள் ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி. சரி ஓகே உங்களுக்காக நான் வேணால் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்கிறேன் மெய்டிட்ட. நம்ம போகலாம் இந்த வீக்கெண்ட். ஹை ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யார் இருக்கா என்னென்னு பார்க்காம எல்லோரும் முன்னாடியும் அப்படியே ஜேகே கணத்தில் கிஸ் பண்ண ஜேகே ஒட்டி பாவி இது போலீஸ் ஸ்டேஷன்ரி அப்படிங்கிறான். நீங்கள் அதனால் இல்லை ஆடிட்டு வெளியே ஓடிடுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதான் வீக்கெண்ட். ஸோ வந்துட்டு நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்களும் மியாவும் ஜேகேவும் ஃப்ரைடேவும் சொன்ன மாதிரியே ஆளுக்கு ஒரு பைக்கில் கீழே வந்து நிற்கிறானுங்க. உங்களுக்கு கால் பண்ணுறானுங்க. நீங்கள் 2 பேரும் இன்னும் கிளம்புறீங்க 2 பேரும் கீழே நின்று டயத்தை பார்த்துட்டு எதுங்க இப்போதைக்கு கிளம்பாது வாடா நம்மளே போய் தூக்கிட்டு வந்தால் தான் உண்டு அப்படின்னு 2 பேரும் மேலே வந்து காலிங் பெல்லையும் போட்டு அமுத்த 2 பேரும் இப்போ தான் அரைகுறையாக கிளம்பி அப்படியே வந்து கதவு திறக்கா. என்னடி கோலம் இது குப்பாத்தா சுப்பாத்தா மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்க. நீங்கள் என்னப்பா ஆளுக்கு ஒரு டிஷர்ட்டு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. நாங்கள் அப்படியோ ஏண்டி கேம்ப் ஃபயர்னு தானே சொன்னீங்க அதுக்கு எதுக்கிட்டு இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னு மியாவா அவன் பார்க்க. மியாவோ அது ஜஸ்ட் க்ரீம் அப்படி இதுவா அப்படின்னு அப்படியே தொடச்சி எடுக்க. இப்படி செவத்துக்கு சுண்ணாம்பு அடித்த மாதிரி முகத்தில் இம்புட்டை பூசிட்டு இது ஜஸ்ட் க்ரீம்னு சொல்லியா உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லை அப்படிங்கிறான். போயா நீ பார்க்கும்போது அழகாக இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ணுறேன். எவன் கேட்டான்? இல்லை எவன் கேட்டான்னு சொல்கிறேன். நான் கேட்டேன்னா நீ இப்படிலாம் மேக்கப் பண்ணி தான் என்கிட்ட அழகு கட்டணுன்னு யாழ் சும்மா பார்த்தாலே அழகு தான். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்? நீங்கள் அப்படியே மியாவை பாவம் இவ தான் எப்போ பார்த்தாலும் ரக்கடாக இருக்க அதனால் நீ இப்படி பண்ணுன்னு சொன்னது இவ தான் ஐடியா கொடுத்தா. அப்படியே ஜேகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு உங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரூம்குள்ளே அப்படிங்க கற்பனை ரொம்ப பண்ணாதடி அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஹக் கிஸ்ஸை தவிர அப்படிங்கிறோம். இப்போது அப்படின்னு பார்க்க இப்போது இந்த மூஞ்சில் போட்டிருக்கியே இந்த மேக்கப்பு இதை கொஞ்சமாக உனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விடுற பார்க்க கரகட்டக்காரி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கா. கொழுப்பா அப்படின்னு அடிக்கிறீங்க. சரி அப்படின்ட்டு போலீஸ்காரி மாதிரி இருட்டுனா என்னடி பருத்தி மூட்டை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டேன். மூஞ்சில் உள்ள மேக்கப்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே லைட் மேக்கப்பில் இப்போ அப்படியே உங்களை திருப்பி இப்போ பாரு அப்படிங்கிறான். அப்பா இப்போ தான் எனக்கு என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்னாடி அந்த கிறுக்கி பண்ண வேலையில் எனக்கே என்னை பார்க்க பூதம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அப்படியே ஜேகே சிரிக்கா. என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்க. நீ சொன்னதுக்கு தான் நீ சிரிச்சேன் அது கூட அடிக்கிற அப்படின்னு சிரிக்கக்கூடாது. சரி சிரிக்கலை அப்படின்னு வாய முடிக்கிறான். அப்புறம் இங்கே அப்படியே ஃப்ரைடேவும் அதே மாதிரி மியாவை நீயும் கொஞ்சம் அந்த மேக்கப்பை குறைச்சா என்னடி நல்லாவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு ஃப்ரைடே தலையில் அடிச்சுட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சிக்கோட ஃபார்ம் ஹவுஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே இந்த வீட்டுக்கு நீ முன்னாடியே என்னை கூட்டிகிட்டு வரல
சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது ஃபார்ம் ஹவுஸ் டி, இங்கெல்லாம் ரெகுலராக இருக்க முடியாது, எப்போயாவது அப்பப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவேன். அதான் அவன் சொன்னான். சூப்பர். அங்கே உள்ள மெய்டோ வாங்க சார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எல்லாம் க்ளீன் பண்ணி தான். அப்புறம் இவங்க தான் இங்கே பார்த்துக்குறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க நேமை தான் சொல்லி அவன் இன்ட்ரோ கொடுக்க நீங்கள் ஹாய் அப்படிங்கிறீங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அப்படியாம்மா வணக்கம் அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படின்ட்டு ஜேகே, சரிம்மா நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சார் அது வந்து சாப்பாடு இல்லை நாங்கள் கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி நாங்களே வந்து பாபிக்குலாம் பண்ணிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. சரி சார், எதாவது வேணால் கூப்பிடுங்க, பக்கத்தில் தான் இருக்கும். சரிம்மா அப்படின்னு அமுச்சு விட்டுறான். நீங்கள் ஜேகே அதேமாதிரி ஃப்ரைடே மியா 4 பேர் தான் இருக்கீங்க. அவனுங்களோ வெளியில் நின்று சமைச்சிட்ருக்கானுங்க. அப்போது ஜேகே அப்படியே வந்துட்டு அந்த பாபிக்குலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த நெருப்பில் லைட்டாக அவன் கைப்படு அப்படிங்கிறீங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு கைப்பை பிடிக்கிறீங்க. ஒன்றும் இல்லடி, லைட்டாக சுட்டுருச்சு அப்படிங்கிறான். இருங்க நான் உள்ளே போய் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படின்னு அவன் கூப்பிடக்கூட, நீங்கள் என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கொடுக்கணும் உள்ளே போகிறீங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ப்ரெசண்டில் நீங்கள் அப்படியே பதறிட்டு இருக்கீங்க. எங்கேது வருது சுத்தம், யார் அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. விசில் சவுண்ட் அடங்கி டார்லிங் அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்டு யாருன்னு பார்க்குறீங்க. யாருமே இல்லை, பட் சவுண்ட் மட்டும் கேட்குது. எங்கேது வருது இந்த சத்தம் அப்படின்னா இதுவாக செவத்தை பிடிச்சி அப்படியே தட்டு மாதிரி அங்கே எங்கே கதவு இருக்குங்கிற மாதிரி தேடி பார்க்குறீங்க. பட் கதவு இருக்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை. அங்கே ஒரு ஹோல் மாதிரி தெரியுது. இதான் கதவாக இருக்கும், இது சாவி போடுற ஹோல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி அப்படியே ஒரு ஆக்ஸ் வச்சுட்டு, குட்டி ஆக்ஸ், அதில் அப்படியே ரத்தம் சொட்ட அப்படியே யாரோ நின்றுட்டு டார்லிங் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பயந்து போய் அப்படியே தூக்கி வேறு வாயை போத்திட்டு பின்னாடி ஓடி வந்துடுறீங்க. இத்தோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.